ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃபன்லி. திஸ் அர்ஜுன். இன்னைக்கு நம்ம இந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அப்படின்னா வறுமையின் நிறம் கொடுமை படம் டைட்டிலே சொல்லியிருக்கிறாங்க டேரக்டர். ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு மிடில் கிளாஸு, அதாவது மிடில் கிளாஸை விட பிலோ ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோக்காரருடைய வாழ்க்கை. ஸோ நமக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு குடிகார ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கெட்ட ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் கூட நம்ம எப்படி மிங்கிள் ஆகிறோம், எந்த அளவுக்கு பழக்கம் வச்சுக்கிறோம், அவங்க இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. ஸோ இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போனால் நல்ல தாட்ஸ் சொல்லுவாங்க, கஷ்டப்படுற நேரத்துலையும் ஒழுக்கம் தவறாமல் இருக்கணும், நம்ம நல்லவனாக இருக்கணும், நல்ல விஷயங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நல்லவங்கிற அந்த விஷயத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கரெக்டாக இருப்பாங்க. சம் ஃப்ரெண்ட்ஸு தப்பு பண்ணாலும் நமக்கு பணம் இருக்குது, வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு செத்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இப்போ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சில பேர் பார்க்குற பார்வையில் நமக்கு தெரியும். ஸோ ஏன்னா நல்லா வளரான வளர்ச்சி இருக்கானே, அப்புறம் கஷ்டப்படுறதா இருந்தாலுமே சுற்றி காட்டுவாங்க. அப்படி அந்த ஒரு தாட் இருக்கக்கூடாது. நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே நம்மளை கேர் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதும் காட்டியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து டிஓபி அண்ட் ஃப்ரேமிங் சூப்பராக இருந்துச்சு. என்ன அங்கங்கே இடத்துல நல்லா பிளர் அடிச்சு, டிஏ கரெக்டாக பண்ணாமல் எல்லா இடத்துலையும் பிளாக் அடிச்சு கரெக்டாக இருந்துச்சு. தப்பாக இருந்துச்சு. அது வந்து ஒரு நெகட்டிவாக அந்த படத்தில் சொல்லலாம். ஆக்டிங் வந்து புவர். என்னடா நெகட்டிவ்ஸே சொல்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது ஒரு ஃபிலிம் மேக்கராக எல்லாருக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் மட்டும்தான் அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நல்லா இருக்குன்னு சொல்லும்பொழுது அவன் அந்த லெவலில் இருந்துடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தில் இருக்கக்கூடியவன் அதில் மக்கள் ஏற்றுக்கூட முடியாத கருத்துக்களை, முரண்பாடான கருத்துக்களை மட்டும்தான் சொல்லுவான். படத்துடைய கதை வந்து இவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து நல்லா ரிச் பீப்புளாக இருப்பார், ஆனால் ஒரு வயசானவர். ஸோ இவரை கடத்தி அவர் வீட்டில் இருந்து கொள்ளை அடிக்கலாம் அப்படிங்கிறதா பிளான். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை கொலையும் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கொலை பண்ண பர்சன் இவர் தான் அப்படின்னு சொல்லி ஸ்பாட் அவுட் பண்ணி கரெக்டாக தூக்கி ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஜெயிலுக்கு போனோன்னா அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. இரவி படத்தில் நடக்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இனிஷியலாக அவர் வந்து வீட்டில் ஒரு காசு கொடுத்துட்டு போவார். அதை வந்து கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. இதான் அந்த படத்துடைய ஸ்டோரி. அண்ட் இந்த படத்தில் வந்து குட் அட்டம்ப்ட். டப்பிங் வந்து கரெக்டாக கொடுக்கல. என்னன்னா இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னா இவ்வளோ காசு தான் காணும், இவ்வளோ இதான் இந்த ப்ரொசீஜர்ஸ், இதை உடச்சி எரிஞ்சு பண்ணியிருக்கிறாங்க, ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த முயற்சிக்கு ஒரு பெரிய பாராட்டு. அண்ட் இந்த படத்துக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது, நம்ம இப்படி மாறிடுவோமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் படத்தை பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ ஃப்ரேமிங் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம நாளைய இயக்குனர் படத்தில் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்ப்போம், வித்தியாசமாக ஃப்ரேமிங் இருக்கும். சில பேர் அட்வான்ஸ் கேமரா, சில பேர் லோயர் குவாலிட்டி கேமரா, அந்த மாதிரி வித்தியாசங்கள் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரேமிங் கரெக்டாக வைக்கணும், அதாவது அந்த இடத்துல ஒரு இருக்கும்போது கரெக்டாக அப்படி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரேமிங்லாம் கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச விஷயம் ஃப்ரேமிங் தான். மியூசிக் வந்து எல்லா இடத்துக்கும் தேவையில்லாமல் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூவாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பாருங்கள். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தில் ஏதாவது தப்பாக ரிவ்யூ சொல்லுங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் இல்லை உங்களோட ஷார்ட் ஃபிலிம் இருக்காது ரிவ்யூ, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஒர்க்கு, இந்த படம் நீ தான் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் மனசில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஷார்ட் ஃபிலிம் கேட்டால் லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும் தான் சொல்லுவாங்க. அதை தாண்டி நிறைய படங்கள் இருக்குது. இதை எல்லாருக்கும் வெளியே கன்வே பண்ண ஷார்ட் ஃபிலிம் ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும்.